அது இப்போ அவர் எவ்வளோ சம்பளம் இசையமைப்பாளர் கேட்குறாரு கொடுத்துட்றாரு, பாடலாசிரியருக்கு எவ்வளோ கேட்குறாரு கொடுத்துட்றாரு. இப்போ எல்லாவற்றையும் பணியில் அமர்த்தி அவர்களுக்கான தொகையும் கொடுத்து அந்த பொருளை வாங்கிவிட்ட பிறகு இந்த படைப்பு வந்து யாருடைய? இப்ப இளையராஜா ஏன் சரின்னு சொல்லலாம், அது தவறுன்னு சொல்லலாம். தவறு அவருடையதல்ல. இப்ப நான் சொன்னாலே அமெரிக்காவில் இருக்க காப்பிரைட் எப்படி வந்தது, அதை இந்தியாவில் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா அந்த பாடலை எழுதி இசையமைக்கிற உருவாக்குகிற அந்த பாடலுக்கு தான் உரிமை. அவர் அந்த அடிப்படையில தான் கேட்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிற சட்டம் அதுதான். சட்டத்தின்படி அவர் இளையராஜா சரி, தார்மீகப்படி அவர் செய்வது சரியல்ல. இப்போ ஒரு படைப்பாளியா படைப்புரிமை காப்புரிமை காக்கப்பட வேண்டும் என்று அவர் போராடினார். இந்த பிரச்சனை எல்லா படைப்பாளிகளுக்கும் பொதுதானே. ரஹ்மானுக்கும் இருக்கும், யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இருக்கும், சந்தோஷ் நாராயணனுக்கும் இருக்கும், அனிருத்துக்கும் இருக்கும். ஏன் இவங்க யாரும் போராடல? இல்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? இல்ல எனக்கு பணம் வேணாம், உரிமை வேணாம்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்குள் வந்திருக்கிற மோதல் வந்து உரிமை பிரச்சனை இல்லை, யார் பெரியவர்ன்றது. அதாவது ஒரு பாடலுக்கு வந்து இசை முக்கியமா மொழி முக்கியமான்ற திருவிளையாடல் படத்து விவாதம் மாதிரி ஒன்று தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து தனிப்பட்ட ஆளுமைகளுக்குள்ள உள்ள மோதல். ஒரு ஈகோ ஒரு நிலைமை தாண்டும் வந்து நான் தான் பெரியவன் நினைப்பது. அதுக்குள்ள போய் நம்ம இறங்கி அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. வசனத்திலையும் பின்னணி இசையில் மட்டுமே சொல்ல முடியாதவைகளை பாடல் வரிகளோடு வருகிற இசையில தான் சொல்ல முடியும்னு நம்ம எல்லாருமே நம்புறதுனால தானே திரைப்படத்துல பாடல்களை வைக்கிறோம். அப்ப எங்க இருந்து விவாதம் வருது? அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாடல் மொழி இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் மொழி இல்லை. திரைப்பட பாடல்களை பொறுத்தவரை எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும்னா அதை ஹிட்டாகிற பாட்டாவும் போட்டு நிலைச்சு நிற்கிற நல்ல பாட்டாவும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு திறமை இருக்கணும்ல. இல்லாத கலைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம வருத்தம் பண்ணுவோம். அவ்வளவு யாருடைய பாதிப்பும் தாக்குதலும் அதிகமாக இல்லாமல் தனித்தன்மையோடு இசையமைத்த இந்த தலைமுறை ஒரே இசையமைப்பாளர்னா சந்தோஷ் நாராயணன். அந்த வகையில் அவர் நான் தலை நிமிர்ந்து ரொம்ப பெரிய கௌரவத்தை நான் கொடுக்குறேன். அவர் ஐ சல்யூட் திஸ் கை. சந்தோஷ் நாராயணன் தனித்தன்மை உள்ள ஒரு இசையமைப்பாளர்னா இந்த தலைமுறையில் அவர் மட்டும்தான். ரஹ்மானுக்கு அப்புறம் நான் பார்த்ததில்லை. அவர்களை வந்து எப்போ நடிக்கிற நட்சத்திரங்கள் ஆயிட்டாங்களோ அவர்கள்கிட்ட வந்து இசைக்கு போகிறது வந்து நான் அறிவுறுத்த மாட்டேன். நான் ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனராகவோ இருந்தால் அவர்களை போய் தொல்லை செய்ய மாட்டேன். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓய்வு நேரம் நிறையா இருக்குது, அது போதும், இப்போதைக்கு நான் படங்கள் ஒத்துக்கலன்னு சொன்னால் நான் அவங்கள இசையமைப்பாளராக கூப்பிடுவேன். இப்போ இந்த ஒரே கட்சி தான் இந்த திமுக என்கிற திமுகவினுடைய கிளை கட்சியான அதிமுக. அதனால் ஒருவேளை சலித்து போன மக்கள் ஒரு மாற்றத்தை தேடலாம். இவர் விடையா அமையலாம். இவர் எப்படி செயல்படுகிறார்ன்றதை பொறுத்து மக்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கலாம். காத்திருந்து பார்ப்போம். காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய பிரபலம் ஒரு இசையமைப்பாளர். இசையமைப்பாளர் அப்படின்னா இசை பற்றி மட்டும்தான் பேசுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி கவனித்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செஞ்சுட்டு வரக்கூடியவர் தான் இவர். இட்ஸ் none other than மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. இப்போ நான் இன்ட்ரோவில் வந்து சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இசை சார்ந்து இயங்குறது இல்லாமல் தொடர்ந்து பல விஷயங்களையும் கவனித்து பொதுவெளியில் வந்து பேசிட்டு வரீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக சொல்கிறீங்க. அப்படி வந்து இப்போ ஒரு பேசுபொருளாகி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இசைத்துறையில் இளையராஜா அவர்கள். நான் இசையமைச்ச பாடல்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு இசையமைப்பாளராக, சக இசையமைப்பாளராக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க சார்? இந்த எண்ணம் எங்கிருந்து வருதுன்னா, இது ஒன்றும் தவறுனோ சட்டத்துக்கு எதிரானோ சொல்ல முடியாது. அவர் சொல்றது சட்டப்படி சரி. காப்பிரைட் லா இருக்கு இல்லையா, அந்த காப்புரிமை சட்டத்தின்படி அவர் சொல்றதுதான் சரி. ஆனா அந்த காப்புரிமை சட்டம் எங்க உருவானது, எந்த பின்னணியில் உருவானது, அதுக்கும் இந்தியாவில் இருக்கிற திரைப்பட இசைக்கும் ஒத்துமை உண்டா, இல்லை இங்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த குழப்பம் நிறைய நீங்கிடும். இந்த காப்புரிமை சட்டம் வந்து மேலை நாடுகள்ல இருந்து நம்ம இரவல் வாங்கி இங்கே பயன்படுத்திக்கிறோம். இப்போ எப்படி ஒரு களவு, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்க சட்டம் ஒரே சட்டம் தான். இது எல்லாமே குற்றம்.
அப்ப எந்த நாட்டுல இருந்து இந்த குற்ற சட்டம் வந்து சிவில் சட்டத்தையோ கிரைம் சட்டத்தையோ நீங்க இரவல் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனிதத்துக்கு எதிராக செய்யற எல்லாம் காமன். ஆனா இந்த படைப்புன்னு வரும் பொழுது இது அப்படி ஒரே மாதிரி நடத்த முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமான்றதை விளக்கிக்கணும். மேலை நாடுகள் இந்த காப்புரிமை சட்டம் எப்போ சென்ற நூற்றாண்டுல வந்தது, ஏற்றப்பட்டது, அது எதற்காக வந்தது, என்ன பின்னணியில வந்ததுன்னா அங்க எப்படி இசைத்துறை செயல்படுதுன்னு பார்த்துக்குவோம். பெரிய மாறுபாடு அடிப்படையில நம்ம தமிழ் திரைப்பட ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் இசைன்னு சொன்னாலே அது திரைப்பட பாட்டு, சினிமா பாட்டு. ஆனா வெளிநாடுகள்ல பாட்டுன்னு சொன்னாலே அதுக்கும் திரைப்படத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாடும் நட்சத்திரங்கள்ன்றவங்க திரைப்பட நட்சத்திரங்களோட பிரபலமானவங்க, பெரியவங்க, வசதியானவங்க, அதிகமா சம்பாதிக்கிறவங்க. அதனால அங்க வேற மாதிரி இயங்குதுன்றத நம்ம முதல்ல, நம்மளுடைய இசை கலாச்சாரம் முற்றிலும் வேற, அது பேட்டர்ன் கம்ப்ளீட்டா செட்டப்பே வேற. ஏன்னா இங்க பாடகர்கள் வந்து சினிமா திரைப்படத்துறையை நம்பிதான் இருக்காங்க. அங்க திரைப்படத்துக்கும் பாடகர்களுக்கும் தொடர்பே இல்லை. ஏதோ ஒரு படத்துல எங்கேயோ அவங்க பாடின ஏற்கனவே பிரபலமான ஒரு பாட்டை வேணா பயன்படுத்திப்பாங்களே ஒழிய திரைப்படத்துறை அவர்களை நம்பி இல்லை, அவர்கள் திரைப்படத்துறையை நம்பி இல்லை. இப்ப மைக்கேல் ஜாக்சன் விக்கிபீடியாவில் போட்டு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பேர் இருக்கும், பிறந்த ஒரு வருடம் இருக்கும், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவர் யாரு என்ன தொழில்ன்றதை போட்டிருப்பாங்க. அப்ப மைக்கேல் ஜாக்சன் சிங்கர், சாங் ரைட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க எந்த சிங்கர் எடுத்து போட்டீங்க பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு சிங்கர், சாங் ரைட்டர்னு இருக்கும். அது என்னன்னு இவங்க என்னைக்காவது விக்கிபீடியாவில் பாக்குறவங்க சிந்திச்சிருப்பாங்களான்னா அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கி இருக்கும். இப்ப அது தெரியாதவங்களுக்காக சொல்லிடுவோம், அவர் சிங்கர் தானே, அது என்ன சாங் ரைட்டர். அங்க சிங்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடுற அவங்களுடைய பாடல்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே எழுதி அவங்களே மெட்டமைச்சுக்குவாங்க. The songs that they sing are created on their own by themselves. அப்போ அந்த சிங்கர், சாங் ரைட்டர்ன்றவங்க யாருன்னா லிரிசிஸ்ட், நம்ம பாடலாசிரியர்னு சொல்றோம்ல, அதையும் அந்த சிங்கரே பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்க மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர்னு சொல்றோம், அதையும் அந்த சிங்கரே அங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க மனசுல இன்னைக்கு ஏதோ காதல் பாட்டை பத்தி பாடணுமா, இப்போ மைக்கேல் ஜாக்சன்லாம் இந்த பிளாக் ஆர் ஒயிட்ன்றதெல்லாம் உலக இதை பற்றியும் ஒற்றுமை பற்றியும் நிற வேறுபாடு, இன வேறுபாடுக்கு எதிராக பாடுற இந்த மாதிரி நிறைய சமூக கருத்துக்களோட பாடினாரு. அப்ப மற்றவங்களை விட்டு எழுத விடுறத விட அவர் மனசுல இருக்க எண்ணங்களை அவங்க மொழியில அவங்களே எழுதிக்குவாங்க. அதனாலதான் சிங்கர், சாங் ரைட்டர். They write their song and they make tunes. அந்த லிரிக்கு டியூனும் அவங்களே பண்ணிடுறாங்க. இப்போ they are என்ன ஆல் இன் ஒன், சிங்கர், லிரிசிஸ்ட் அண்ட் மியூசிக் கம்போசர். இப்போ அவங்களோட படைப்புகள் வந்து எப்படி இந்த காப்பிரைட்லாம் ஏன் தேவைப்பட்டதா இருந்திருக்கும் இல்லை இருந்ததுன்னு நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு படைச்சு வெளியில வந்துடுது, எல்லாரும் வாங்குறாங்க. 5-10 ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் நானும் கூட சேர்ந்து எழுதினேன், நானும் இசையமைச்சது, எனக்கும் சொந்த உண்டுன்னு சொன்னா, அதனால அதுக்கு அந்த படைப்பாளிகளோட படைப்பு உரிமையை காப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த படைப்புரிமை, காப்பிரைட்லாம். அப்ப என்ன பண்ணணும், ஒரு பாடல் உருவான உடனே அந்த குறிப்பிட்ட அமைப்புல இந்த பாடல் இந்த தேதியில என்னால் எழுதப்பட்டது, இசையமைக்கப்பட்டது, உருவானதுன்னு சொல்லி அந்த அமைப்புல அதற்கான ஆதாரங்களை, நிரூபணங்களை கொடுத்து உங்க பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு யாருமே அதை மிஸ்யூஸ், அபியூஸ் பண்ண முடியாது. அந்த படைப்பு உரிமை உங்களுக்கானதாகி விடுகிறது. இப்படிதான் இசைக்கான காப்பிரைட்ல சட்டம் அங்க வந்தது. இது அங்க எப்படி இயங்குது அப்படியே வச்சுக்குவோம். இந்தியாவில் இது எப்படி இயங்குது அப்படின்னா, இந்தியாவில் திரைப்பட இசை தான். இன்னைக்குதான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கடந்த 15-20 ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு யூடியூப்ல பிரபலமான பாடகர்களை கூப்பிட்டு திரைப்படங்கள்ல பயன்படுத்திக்கிற மாதிரியான நிலைமை வந்துச்சு. அதனால அது வேற. ஆனா காலகாலமா ஒரு 75 ஆண்டுகளை தாண்டி இந்தியாவில் திரைப்பட இசை பாடல்கள்னு சொன்னாலே திரைப்பட இசை, திரைப்படங்கள்ல வந்தாதான் அது பிரபலமாகும். அப்போ என்ன எப்படி இந்த பாடல் உருவாகுது அப்படின்னா, அந்த இசையமைப்பாளர் ஒரு வீட்டில் அவருக்கு தோணுன, அங்க அமெரிக்கால பாடகர்கள் அவங்களுக்கு தோணுன தலைப்புல கருப்பொருள்ல பாடல்கள் எழுதி உருவாக்குற மாதிரி இங்க இசையமைப்பாளர் வீட்டுல உட்காந்து அவங்க சிந்திச்சு யோசிக்கிறது இல்லை. இவங்களை வாடகைக்கு பணிக்கு தயாரிப்பாளர்ன்ற ஒருத்தர் அமர்த்துறாரு. நான் படம் எடுக்க போறேன், ஒரு இயக்குனரை நான் அமர்த்தியிருக்கேன், நல்ல கதை நல்லா இருக்கு, அந்த இயக்குனரையே இவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். யாரு? தயாரிப்பாளர். மேலை நாடுகள்ல ப்ரொடியூசர்ன்றவங்க வேற, அவங்க வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், எண்ணங்களையும் படைப்பு ஆலோசனைகளை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ தே கால் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். இந்தியாவில் நம்ம தயாரிப்பாளர்னு சொன்னாலே திரைப்படங்களோடய பிறந்து வளர்ந்த நமக்கு வந்து பணம் போடுற ப்ரொடியூசர் தான் தெரியும். அதுதான் சரி. இங்க இந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாரு, ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு நல்ல கதையை தேடி அலைகிறாரு, ஒரு இயக்குனர் பிடிக்கிறாரு, பெரிய ஆட்டு உதவியாளராக இருக்காரு, அவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாரு. அப்ப அவர் வந்து 2-3 கதைகள் சொல்லுவார், இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையா இவர் வந்து முடிவு பண்றாரு. யாரு? தயாரிப்பாளர். இவர் தான் பணத்தை போட போறாரு. அப்ப இயக்குனரை தேடி அவரை கண்டுபிடித்து பணிக்கு அமர்த்துறதும் இந்த தயாரிப்பாளர் தான். அவருடைய பல கதைகளில் இந்த கதை தான் வெற்றி பெறும்ன்ற எண்ணத்தோட, நம்பிக்கையோட அவர் கதையை தேர்ந்தெடுக்கிறவரும் அவர் தான்.
இப்போ அந்த இயக்குனர்கிட்ட 2 பாணிகள் இருக்கு. இந்த தயாரிப்பாளர் அவருக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளரை பயன்படுத்திக்கங்க இயக்குனர்கிட்ட சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் என்ன வந்திருக்குன்னா அதிக சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களுக்கு. அப்ப கேட்பாங்க, உங்களுக்கு யார் மனசுல வச்சிருக்கீங்க, யார் வேணும்னு. அவர் சொல்றது ஒத்து வர மாதிரி இருந்தா அவரை போட்டுக்குவாங்க, இல்லைன்னா அவர் வேணாம்பா இவரை பயன்படுத்திக்கங்க. இசையமைப்பாளர் தீர்மானிக்கிற இடத்துலயும் அவர் தான் இருக்காரு. இயக்குனர் அவர் வேணும்னு சொல்லலாம், இல்ல இவர் சொல்றதை அவர் ஏத்துக்கலாம். ஆனா திரும்ப இப்ப தயாரிப்பாளர் தான் இசையமைப்பாளரை தொடர்பு கொண்டு இந்த படத்துல புதுசா ஒரு இயக்குனரை பிடித்திருக்கிறேன், அவர் இந்த கதைக்காக 5 பாடல்கள் கேட்கிறாரு, அந்த படம் முழுக்க பின்னணி இசை நீங்க அமைச்சு கொடுத்துடணும், இதற்கான தொகை உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு தொகையை சொல்றாரு, அதை கொடுத்து அவர் ஒப்பந்தம் செய்து போட்டுடுறாங்க. இப்ப இந்த படத்துல 5 பாடல்கள்னு தயாரிப்பாளர் தொகைக்காக பேசிடுறாரு. ஆனா எந்தெந்த இடத்துல என்னென்ன காட்சியில என்னென்ன சூழல்ல என்ன உணர்வுல பாடல்ன்றதை தீர்மானிக்கிறது அந்த ஸ்கிரிப்ட் எழுதுன ரைட்டர் அல்லது இயக்குனர். சில மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஒரே ஆள் தான். சில படங்கள்ல தான் எழுத்தாளர் வேற இயக்குனர் வேற. இப்போ அந்த சூழலை இயக்குனர் இசையமைப்பாளர்கிட்ட விவரிக்கிறாரு. இதான் கதாபாத்திரங்களுடைய பின்னணி, இதான் அந்த கதையுடைய சூழல், இந்த இடத்துல எனக்கு ஒரு பாட்டு தேவை, அப்ப அதுக்கு ஒரு பாடல் போடுறாரு. இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான 5 கதாபாத்திர பின்னணியையும் அந்த கதை சூழலையும் சொல்லி 5 பாடல்கள் வாங்கிடுறாரு, உருவாக்கிடுறாரு. சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்க, முன்னாடி அதுதான் பெரும்பான்மையா நடந்தது. இன்னைக்கு முதல்ல இசையமைப்பாளர்கிட்ட போறாங்க. முன்னாடி பாடல் ஆசிரியர்கள்ட்ட போய் இந்த சூழல் சொல்லி முதல்ல பாட்டு எழுதி வாங்கிக்குவாங்க. அதை இசையமைப்பாளர்கிட்ட கொடுத்தா எம்எஸ்வி காலத்துலலாம் முதல்ல பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிடுவாரு, அவர் அதுக்கு மெட்டமைப்பாரு எம்எஸ்வி. பெரும்பாலான பாடல்கள் நீங்க இளையராஜா வந்த பிறகு எப்படி மாறுச்சு அப்படின்னா, இவர் முதல்ல மெட்டை அமைச்சிருவாரு, அந்த மெட்டை எடுத்துக்கொண்டு போய் கவிஞர் பாடல் ஆசிரியர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் பாடல்கள் எழுதுவாங்க. இப்ப பாடல் ஆசிரியர் தீர்மானிக்கிற இடத்துல பொதுவா பெரிய இசையமைப்பாளர்கள் அவங்க தீர்மானிப்பாங்க. பல இடங்கள்ல இயக்குனர் தீர்மானிப்பாங்க, பெரிய இயக்குனர்களா இருந்தா. பெரிய தயாரிப்பாளர்கள் அதையும் அவங்களே தீர்மானம் செய்வாங்க, இல்லைன்னா இவங்ககிட்ட விட்டுருவாங்க, நீங்க பாத்துக்கோங்க. அந்த உரிமை கூட தயாரிப்பாளருக்கு தான் இருக்கு. இவர் வேண்டாம் தயாரிப்பாளர் நினைச்சா அதை அவரை யாரும் பயன்படுத்த முடியாது. அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பணம் அவருடையது, தயாரிப்பு அவருடையது, எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய உயரத்தில், பொறுப்பில், உரிமையில் அவர் தான் இருக்கிறார். அப்போ இப்படி எல்லாத்தையும் பண்ணி படத்தோட பாடல்களை வாங்கிடுறாரு. அது இப்போ அவர் எவ்வளவு சம்பளம் இசையமைப்பாளர் கேட்கிறாரு கொடுத்துட்றாரு, பாடல் ஆசிரியருக்கு எவ்வளவு கேட்கிறாரு கொடுத்துட்றாரு. இப்ப எல்லாவற்றையும் பணியில் அமர்த்தி அவர்களுக்கான தொகையும் கொடுத்து அந்த பொருளை வாங்கிவிட்ட பிறகு இந்த படைப்பு யாருடையது? இல்ல உங்களுக்கு புரிந்த வரையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய இவ்வளவு நேர விளக்கத்துல தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஆனா இளையராஜா அவர்கள் இந்த முழு உரிமையும் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இது முடிவு என்னவா இருக்குங்க சார்? இந்த ஆதரவு எதிர்ப்புன்றது யாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள் தான். அவங்க சட்டத்து அடிப்படையில இதை பத்தி பேசல. பாருங்க, இப்ப இந்த திரைத்துறையில இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள், பாடலாசிரியர்களுக்கே இதை பற்றி தெளிவு இல்லாம குழப்பம் இல்லாம இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால அவங்கள வெட்டுவோம். அவங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் விவரம் தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஆதரவு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்ப இளையராஜா ஏன் சரின்னு சொல்லலாம், அது தவறுன்னு சொல்லலாம். தவறு அவருடையதல்ல. இப்ப நான் சொன்னாலே அமெரிக்காவில் இருக்க காப்பிரைட் எப்படி வந்தது, அதை இந்தியாவில் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா அந்த பாடலை எழுதி இசையமைக்கிற, உருவாக்குகிற அந்த பாடல்களுக்கு தானே உரிமை. அவர் அந்த அடிப்படையில தான் கேட்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிற சட்டம் அதுதான். சட்டத்தின்படி அவர் இளையராஜா சரி, தார்மீகப்படி அவர் செய்வது சரியல்ல. இதுல 2 இருக்கு, 2 டைமென்ஷன்ஸ், 2 லெவல்ஸ், 2 கோணங்கள் இருக்கு. முதல்ல உரிமை, காப்பிரைட்ன்றது ஒண்ணு. அதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற ராயல்டி, லாபத்தை அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த பொருளினுடைய உரிமை யாரிடம் இருக்கிறது, யார் இதுக்கு உரிமையாளர்? உங்களுடைய இதுபடி பார்த்தோம்னா இது எப்படி செயல்படுதுன்ற அடிப்படையில் நீங்க சொல்லுங்க. நம்ம ஆளை பார்க்கலாம், ஆளை பார்த்து இது முடிவு பண்ற விஷயம். இப்படி இயங்குகிற இந்த துறையில் நீங்க யாருக்கு அந்த உரிமை அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள்? தயாரிப்பாளர். ஏன்னா பணம் போடுறது அவரு, இவங்களெல்லாம் ஒன்னா சேர்க்கறது அவரு. இந்த பாடலுக்கான தேவையே அவர் மூலமா தான் வருகிறது. இல்லைன்னா அந்த இசையமைப்பாளர் வீட்டுல உட்கார்ந்து இருப்பார்ல. இது எப்படி நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு இசையமைப்பாளர் வீட்டுல உட்கார்ந்து அவருக்கு விருப்பமான பல பாடல்களை அவரே எழுதி இசையமைத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு தயாரிப்பாளர் இந்த பாட்டு நல்லா இருக்கும், உங்ககிட்ட விலைக்கு வாங்கிக்கிட்டுமான்னு கேட்டா அப்ப கூட கொஞ்சமா சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே எழுதப்பட்ட பாடல் எனக்கு பொருந்தது, அதனால நான் வாங்கிக்கிறேன், இந்த படத்துக்கு பயன்படுத்திக்கிறேன், ஆனா உரிமை உங்களுடையது. அப்ப அது சரி. புரியுதா? ஒரு இசையமைப்பாளர் பாடலை அவரை எழுதி உருவாக்கி விட்டால், ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரோ அதை விலை கொடுத்து வாங்கி விட்டால் அந்த படத்துல அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த படைப்பு உரிமை, காப்புரிமை அவரிடம் தான் இருக்கு. ஆனா திரைப்படத்துறையில இந்தியால என்ன நடக்குது, அவருக்கு ஒரு தேவையே இந்த இசையமைப்பாளருக்கு. இசையமைக்க தெரிகிற திறமையோடு அந்த தொழிலோட அவர் அமர்ந்து இருக்கிறார்.
அவர் இந்த மாதிரி பாடல் தேவைன்னு சொல்லி அதற்கான சூழலையும் தேவையையும் பணத்தையும் கொடுத்து உருவாக்குகிறவரே தயாரிப்பாளர். அப்ப படைப்புரிமை இவருக்கு வந்துடணும்ன்றதுதான் என்னுடைய புரியுது. அதனால மேலை நாடுகளில் இருக்க காப்பிரைட் லாவை கொண்டாந்து இந்தியாவில் வச்சனால இந்த முரண்பாடு வருகிறது. அது நமக்கு பயன்படாது. இப்ப இந்தியாவில் சட்டத்திருத்தம் என்ன பண்ணணும், காப்பிரைட் லால இந்திய திரைப்படங்களுக்குள் உருவாக்குற பாடல்களுக்கு இந்த அடிப்படையில் இயங்கணும். இப்ப பாருங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் வருதுல்ல, யூடியூப்ல ஆர்டிஸ்ட் பண்றாங்க, எம்டிவில வி சேனல்ல இதெல்லாம் வரும்பொழுது பாடகர்கள் அங்க இருக்க மாதிரியே சாங் ரைட்டர்ஸ் அவங்களே பாடல்களை இயற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த சட்டம் செல்லுபடியாகும். மேலை நாடுகள்ல இருக்கிற இப்ப இந்தியாவில் இருக்கிற சட்டத்தை அதுக்கு வச்சுக்கலாம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு அந்த காப்பிரைட் லாவும் திரைப்பட இசைக்கு வரும்போது இந்த நம்ம பொதுவாக மாற்றி டிராஃப்ட் பண்ண வேண்டிய இந்த லாவையும் வச்சுக்கிட்டா அந்த குழப்பம் வராதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இப்ப என்னன்னா, இளையராஜா இப்ப இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது. பல வருடங்களா இந்த ஒரு விஷயம் இளையராஜா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ரசிகர்கள் சைட்ல தான் இந்த ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே தவிர, திரைத்துறையில பெரிய அளவுல அவருக்கு ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி இல்ல, இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெருசா முன்னணி நட்சத்திரங்களோ கலைஞர்களோ யாரும் முன்னெடுத்த மாதிரி தெரியலையே சார். இந்த சட்டத்தை பத்தி யாருக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றேன் இந்த சட்டமே தப்புன்னு நான் சொல்றேன்ல, அதையே மத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் தேவையில்லாத எதனால நமக்கு ஏதாவது வாய்ப்பு போயிட்டா, எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெரிய ஆளுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. நமக்கு எதுக்கு வம்புன்றதுதான் இவங்கெல்லாம் அமைதியா இருக்கிறது. அதனால தீர்வு கிடைக்க போறதில்லை. இவங்களுக்கு தெரிந்ததை சொல்லலாம், தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னும் ஒரு கோணத்துல பொதுமக்களும் யோசிக்கணும். இப்ப நீங்க கூட யோசிப்பாருங்க. இப்போ இளையராஜா போராடுறது, அவர் இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போறது, மற்றவங்களுக்கு வழக்கறிஞர் மூலமா நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா கூலி படத்துல பயன்படுத்துறதும் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ்க்கு அனுப்புறாரு. இப்போ ஒரு படைப்பாளியா படைப்புரிமை காப்புரிமை காக்கப்பட வேண்டும் என்று அவர் போராடினால் இந்த பிரச்சனை எல்லா படைப்பாளிகளுக்கும் பொதுதானே. ரஹ்மானுக்கும் இருக்கும், யுவன் சங்கர் ராஜாக்கும் இருக்கும், சந்தோஷ் நாராயணனுக்கும் இருக்கும், அனிருத்துக்கும் இருக்கும். ஏன் இவங்க யாரும் போராடல? இல்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? இல்ல எனக்கு பணம் வேணாம், உரிமை வேணாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அதுதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. மற்ற இசையமைப்பாளர்கள் இதை பத்தி பெருசா பேசினதா தெரியல. இளையராஜா மட்டும்தான் தனி மனிதனா இவ்வளவு நாள் குரல் இல்ல இல்ல, அதுதான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? யூ ஆர் a youngster. அப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் இவருக்கு அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்களுக்கும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. ஏன் அவங்க முன்னெடுக்கல, இளையராஜா மட்டும் ஏன் தனி ஒரு மனிதனா இருக்காரு, இந்த பிரச்சனை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கறத என்னுடைய கேள்வியா இருக்கு. அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டா அவர் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இவரு போராடுறது எங்கன்னா, காப்பிரைட்ல சட்டம் அப்படி இருக்கு. இப்ப நான் சொன்னாலே மேல நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டம் இருக்கு. அதன்படி யாருக்கு உரிமை? சட்டத்தின்படி, இப்ப இருக்க சட்டத்தின்படி இசையமைப்பாளருக்கு தான் உரிமை. அதனால மத்தவங்க ஏதாவது இவருடைய பாடலை பயன்படுத்தும் போது இவருக்கு சண்டைக்கு போய் நிற்கிறாரு. இப்போ இந்த சட்ட வல்லுநர்களும் இந்த திரைப்பட துறையில இதுல சட்ட வல்லுநர்கள் இதை சொல்றதை விட இந்த திரைப்படத்துறை சார்ந்து இதுல நேரடியா பாதிக்கப்படுறவங்க இறங்கி தீர்வு சொன்னாதான் இந்த மாற்றங்களை இந்த சட்ட திருத்தத்தில் செய்து இது தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் முழு உரிமைன்றதை கொண்டு வரணும். இது என்னுடைய ஆலோசனை. இதை இசையமைப்பாளர்கள் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பிற இசையமைப்பாளர்கள். ஆனா இதுதான் திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் சரின்னு நான் நினைக்கிறேன். நான் சில தனிப்பட்ட பாடல்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கேன். சங்க இலக்கிய பாடல்களையும் பாரதியனுடைய பாடல்களையும் பாரதிதாசனுடைய பாடல்களையும் என்னுடைய பாணியில் இசையமைத்து நான் அதை டிஜிட்டல் ரிலீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாடல்களுக்கு முழு உரிமை என்னிடம். எந்த வரிகளை நான் எடுத்திருக்கேன்னா பொது உடைமை ஆக்கப்பட்ட வரிகள். பாரதியாருடைய பாடல்களும் பாரதிதாசனுடைய பாடல்கள், சங்க இலக்கியத்தில் இருக்க பாடல்கள்லாம் தமிழ் இலக்கியத்தில் உள்ளவை, பண்டைய இலக்கியங்கள்ல. அதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. தமிழகத்தில் இருக்கிறனா அதை பயன்படுத்திக்கிறேன். அதனால இசையமைத்தனால அந்த ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் என்னுடைய உரிமைக்கு முழுமையானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா திரைப்படங்களுக்குள்ள நான் பிற தயாரிப்பாளர்களுக்கு உருவாக்கின பாடல்களுக்கு உரிமை என்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கண்கள் இரண்டால இருக்கட்டும், அதை அந்த படத்தை தயாரித்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் சொந்தம். அப்புறம் நான் போகிறேன் மேலே மேலே பாடல் நான் உருவாக்குனது ஒரு எஸ்பிபி சரணுடைய நிறுவனம் கேபிட்டல் நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் சொந்தம். நான் முழுமையா நான் ஒத்துக்கிறேன். தனிமையா நான் உருவாக்கின தனிப்பட்ட பாடல்கள், இண்டிபெண்டன்ட் மியூசிக் ரைட்ஸ் என்னுடையது. திரைப்படங்களுக்காக நான் உருவாக்குற பாடல்கள் திரைப்பட நிறுவனங்களுடையது. இந்த திருத்தம் காப்பிரைட்லால வந்தா இவர் இப்படி தனியா போரிட வேண்டாம். ஆனா இளையராஜா போரிட்டு கொண்டிருப்பது வெறும் உரிமைக்காக மட்டும் இல்லை. அதுவும் முதல் அம்சம். இரண்டாவது அந்த அம்சத்துக்கு ஒரு ராயல்டிக்கு. இந்த ராயல்டின்றது என்னன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்னா, பாடல்கள் பெரிய அளவுல வியாபாரம் ஆகுது இல்லை, டவுன்லோட்ஸ் பண்றாங்க, என்ன நிகழ்ச்சிகள்ல விழாக்கள்ல பாடுறாங்க. ஒவ்வொரு முறை ஒரு திருமண விழாவிலையோ இல்லை எங்கேயோ ஒரு
நிதி திரட்டும் நிகழ்ச்சியிலையோ பொது இடத்துலையோ மேடைகள்லையோ ஸ்டேடியம்லயோ அரங்கத்திலயோ பாடுங்கன்னா ஒவ்வொரு முறை ஒரு பாடலை பாடும்பொழுதும் அந்த பாடலினுடைய யாருக்கு உரிமை இருக்கோ அவர்களுக்கு ஒரு தொகை போய் சேருகிறது. நம்ம சும்மா பாடிட முடியாது. இப்பெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம் போய் ஒரு திரைப்பட இசை நிகழ்ச்சிக்காக அதை புக் பண்ணீங்கன்னா முதல்ல என்னென்ன பாட்டு பாட போறீங்கன்ற பட்டியலை கேட்பாங்க அந்த அரங்கத்துல. அந்த அரங்கத்துல இருக்க வாடகை தானே வாங்கணும், பாட்டுக்கும் பட்டியலுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்னு வெளியில இருக்கவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு அது நிர்பந்திக்கப்படுகிறது ஒரு அமைப்பு மூலமா. யாரும் யாருடைய பாடலும் இலவசமா பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வணிக மேடை. இதுல எல்லாருக்கும் அவரவர்களுக்கு உரிய பங்கு போய் சேர வேண்டும்ன்றதுக்காக முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு. அப்ப இந்த பாடல் பாடும்போது 30 பாடல்களை கொடுக்குறாங்கன்னு வைங்க, எந்தெந்த இசையமைப்பாளர் எந்தெந்த படத்தினுடைய பாடல்ன்றது அந்த அமைப்புக்கு போயிடும். அப்போ அதுக்கான தொகையை அவங்க அரங்கத்துல கட்டும், அரங்கத்துல இருக்கவங்க அந்த அமைப்புக்கு கட்டுவாங்க. இது எங்கெல்லாம் பார்த்தா இப்ப எஃப்எம் ரேடியோஸ்ல எல்லா பாடல்களும் இலவசமாக போட முடியாது. அவங்க அந்த அமைப்புக்கு பணம் கட்டுவாங்க. ஒவ்வொரு முறை ஒரு பாடல் ஒளிபரப்பும் போதும் இது யாருக்கு போகும்னா அந்த இசையமைப்பாளர்னு ஒருவர், பாடலாசிரியர்னு ஒருவர், இதை தாண்டி பதிப்பீட்டாளர் பப்ளிஷர்னு இருக்காங்க. அவங்கதான் இறுதி நிலையில் உள்ள யாருன்னா அந்த பாடல்களை வெளியிடுகிற நிறுவனம், ஆடியோ லேபிள்ஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த தொகையெல்லாம் போகும். இந்த அமைப்புக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு விகிதாச்சாரத்துல ஒரு ஸ்பெசிபிக் பெர்சன்டேஜ்ல இவங்க எல்லாத்துக்கும் பிரித்து அந்த தொகை அந்த அமைப்பு மூலமா வந்து நான் பண்ண ஒரு சில படங்களுக்கு எனக்கு மாதம் இந்த கண்கள் இருந்தால் பாட்டுல இருந்து பல பாடல்களுக்கு எனக்கு வந்து கொண்டே இருக்குது. முன்னாடி இது அவ்வளவு சரியா அந்த அமைப்பு தொடங்கப்பட்டாலும் 75 ஆண்டுகள் ஆகிவிட்டால் கூட நிறைய மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, ஊழல்கள்லாம் உள்ள நடந்ததா சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளா இதெல்லாம் சரியாக்கப்பட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இப்ப எனக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்ன சொல்றேன், எல்லாருக்கும் இப்படிதான் வருது. அந்த உறுப்பினர்களாக இருக்கிற எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்ல எந்த தேதியில எந்த இடத்துல எந்த நிகழ்வுல உங்கள் பாடல் பாடப்பட்டது, எங்கெங்கெல்லாம் பாடப்பட்டது, ஒவ்வொரு முறை வசூல் பண்ண தொகை இவ்வளவுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த தொகைக்கான இதை என்னுடைய டைரக்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் எல்லா தகவலோடும் வந்தது. நமக்கு இந்த தலைவலியே இல்லை. ஏன் மற்ற இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் வெளியில வந்து இப்படி போராட்டம் இல்லைன்னா அவங்க எல்லாரும் இந்த அமைப்புல உறுப்பினர்களா இருக்காங்க. பணத்தை எங்க யார் பாடுறா நான் போய் சேகரிச்சுட்டு இருக்க முடியாது. சென்னையில 2 இடத்துல பாடினா எனக்கு தெரிஞ்சிடும், வேற மாவட்டத்துல வேற தமிழ்நாடு வெளிய மாநிலங்களை பாடினா எனக்கு எப்படி தெரியும். இதுதான் அந்த அமைப்புடைய வேலை. இந்தியா முழுக்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்க தமிழ் திரைப்பட பாடல்களை யார் எங்க பெரிய அரங்கங்கள்ல நிகழ்த்துறாங்களோ அந்த தகவல் அவர்களுக்கு வந்து அதற்கான தொகை செலுத்தப்பட்டு இவர்கள் அதை சேர்த்து மாதம் உரியவர்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இசையமைப்பாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் அந்த பப்ளிஷர்ஸ் வெளியீட்டு நிறுவனம் சோனி, வார்னர், டைம்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ லேபிள் நிறுவனங்களுக்கும் இந்த தொகை உயரும். அப்ப வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு மட்டும் இல்லாம எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த ஒரு தலைவலி இல்லாம இந்த பிரச்சனை, அதாவது இந்த விஷயம் வந்து சுமூகமா நடக்குது அப்படின்ட்டு. ஆனா ஏன் இளையராஜாவுக்கு இது நடக்கல? இப்போ விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க. உறுப்பினரா இல்லன்னு சொல்றீங்களா? இருந்தாரு. நான் சொன்னாலே முன்னாடி நிர்வாக கொஞ்சம் குறைபாடு இருந்தது, ஊழல் எல்லாம் நடந்ததா பேசிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அது கோபத்துல வெளியில வந்துட்டாரு. அது நியாயம்தான் அந்த சமயத்துல. ஆனா நானே பாத்துக்கிறேன் என்னுடைய சொந்த அலுவல்களை ஆழச்சின்னு சொல்லி அது முடியுமா, சாத்தியமா? பாருங்க, ஒவ்வொரு முறையும் அவருடைய பேர் கேட்டு போகுது. இது நம்மளுடைய வேலையே இல்லை. இப்ப இவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ். தன்னுடைய நேரத்தையும் மனசையும் வந்து தன்னுடைய பணிகளையும் படைப்புலையும் ஈடுபடுத்துறதை விட்டுட்டு தேவையில்லாம ஒவ்வொரு முறையும் இவர் பெயர் பொது வெளியில இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. இந்த இதெல்லாம் அனுப்ப வேண்டிய வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க, அந்த அமைப்பு. அதுக்குதான் ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாடுகள்லயும் இருக்கனாலதான் இந்தியாவிலும் தொடங்கணும். அங்கெல்லாம் ரொம்ப அருமையா செயல்பட்டுக்கிட்டு வருது. இது நம்ம வேலையே இல்லை. அந்த அமைப்பு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீன்னு சொல்லி ஒரு சிறிய ஒழுக்காடை எடுத்துக்கிட்டு நமக்கு பெரிய தொகையை அனுப்பி விட்டுறாங்க. இதுல அவர் இல்லாததுனால இவர் தனித்தனியா கூவி போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அது அவரவர் விருப்பம். இதுல உறுப்பினர் ஆகிதான் ஆகணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. இப்ப எல்லாரும் அது ஆயிட்டோம். அதனால மாதம் வந்துகிட்டு இருக்கிறது எல்லாரும். இப்ப இளையராஜா வந்து 1500 படங்களுக்கு மேல தாண்டியாச்சு, 6000 பாட்டு. அப்ப மாதம் எவ்வளவு தொகை வரும்னு எவ்வளவு எளிதாக அவங்ககிட்ட விட்டுட்டு போயிடலாம். முன்னாடி அவர் போனது சரியா தான் இருந்தது, கொஞ்சம் மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல, மறுபடியும் அதுல விட்டுட்டு அதுல மற்ற தன்னுடைய கிரியேட்டிவ் ஒர்க்ல அவர் நேரத்தை செலவிடலாம் என்பது நம்மளுடைய ஏக்கம், ஆதங்கம். அதை அவர் செய்யலாம் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில வந்து 2 பெரிய முக்கியமான நபர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து வைரமுத்து வந்து தனக்கு பாடலாசிரியருக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாரு. கங்கை அமரன் வந்து அதுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்தாரு. இவங்க 2 பேரோட பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க? அவர்களுக்குள் வந்திருக்கிற மோதல் வந்து உரிமை பிரச்சனை இல்லை, யார் பெரியவர்ன்றது. அதாவது ஒரு பாடலுக்கு வந்து இசை முக்கியமா மொழி முக்கியமான்ற
திருவிளையாடல் படத்து விவாதம் மாதிரி ஒன்று தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து தனிப்பட்ட ஆளுமைகளுக்குள்ள உள்ள மோதல், ஒரு ஈகோ, ஒரு நிலைமை தாண்டி வந்து நான் தான் பெரியவன் நினைப்பது. அதுக்குள்ள போய் நம்ம இறங்கி அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. நம்ம எல்லாம் யாரும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கிற எண்ட் யூசர்ஸ். நமக்கு கவலையா முதல்ல பாட்டை கேட்டு ரசிப்போம். அது பிடிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இது என்ன படம், யார் மியூசிக், யார் பாடினதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப எண்ட் யூசருக்கு ஒன்றும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் நல்ல பாட்டு, அவ்வளவுதான். இப்ப எடுத்துக்காட்டா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லணும்னா 2008 சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து கண்கள் இரண்டால் பாடல் முதல் நாள் அப்பதான் வெளியாகுது. நிகழ்ச்சி ஆடியோ ரிலீஸ் முடிஞ்ச உடனே எஃப்எம்ல பிளே பண்றாங்க. அதெல்லாம் போயிட்டு நான் நிகழ்ச்சி முடிஞ்சு கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அந்த பாடல் எல்லாத்துலயும் வருது. கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு ஒரு போன் சிங்கர் ஸ்ரீனிவாஸ்ல இருந்து வருது. இது ஒன்னாவதாடா அந்த பாட்டு? ஆமா, சொல்லவே இல்லை, அட்டகாசமா இருக்கு, அருமையா இருக்கு. நான் வந்த உடனே முதல்ல எல்லாத்தையும் விசாரிச்சு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த பட தயாரிப்பாளர் புதுசு, இயக்குனர் புதுசு, நட்சத்திரங்கள் ஜெய், சசி, சுவாதி எல்லாம் புதுசு, ஒளிப்பதிவாளர் கதர் புதுசு, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வாஸ்டன் புதுசு. ஜேம்ஸ் வாஸ்டனே ஏற்கனவே தெரியும், எப்படின்னா தொலைக்காட்சி தொகுப்பாளர். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரா மற்றவங்க பாட்டு பிடிச்சு போனனால கேட்டு கேட்டு விசாரிச்சு எனக்கு வாழ்த்துக்கள் வர தொடங்குது. இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுது? நல்ல பாட்டுலாம் முதல்ல ரசிச்சிருவாங்க, அது யாரும் கவலை இல்லை. இது முக்கியமா அது முக்கியமா அந்த எண்ணாலாம் இடவே இடாது. கடைநிலை ரசிகன் இருக்காங்க, அவனுக்கு வேண்டியது நல்ல பாட்டு. அந்த வகையில இருக்கும்போது நமக்கு இந்த ஆளுமைகளுடைய மோதலை பற்றி ஒன்று கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. திரைப்பட பாடலை பொறுத்த வரைக்கும் இசையா மொழியா கேட்டா, இசை இல்லாமல் மொழி தனியாக நிற்க முடியாது. அது கவியங்க கவிதையாயிடும். அதை படிச்சா எத்தனை பேர் உட்காந்து கேட்பாங்க? அதை பாடினாதான் கேட்பான் பாமரன். அப்ப அந்த பாடலுக்கு ஒரு இசை உடல் தேவைப்படுகிறது. இந்த மொழி இல்லாமல் இசை இருக்க முடியாது. இசைனாதான் படத்துல உரையாடல் தவிர சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா வெறும் பின்னணி இசையிலேயே உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க. 2-3 நிமிட காட்சிகள் இருக்கும் உணர்வு பூர்வமா. இப்போ காதலுக்கு மரியாதை படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஷாலினி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. அப்ப வசனமே இருக்காது, இசையிலேயே அப்படியே உருக வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான காட்சிகளையும் உண்டு. ஆனா அதே படத்துல பாடல்களும் இருக்கு. ஏன் வசனத்திலையும் பின்னணி இசையில் மட்டுமே சொல்ல முடியாதவைகளை பாடல் வரிகளோடு வருகிற இசையில தான் சொல்ல முடியும்னு நம்ம எல்லாருமே நம்புறதுனால தானே திரைப்படத்துல பாடல்களை வைக்கிறோம். அப்ப எங்க இருந்து இந்த விவாதம் வருது? அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாடல் மொழி இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் மொழி இல்லை, திரைப்பட பாடல்களை பொறுத்தமட்டும். ஓகே, இப்ப அதே மாதிரி வந்து நம்ம முன்னாடி பேசிட்டு தனி இசை பாடல்கள் அப்படிங்கிறது வந்து மேலை நாடுகள்ல வெகு பிரபலம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அது நீங்க பாக்குறீங்களா, உங்க தலைமுறைக்கு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தான் அது புதுசு. நீங்க வளர தொடங்கும் பொழுதே உங்களுக்கு கூடவே இந்த தனித்து நிற்கிற இசையும் வளரும் போது உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு எத்தனை நட்சத்திரங்கள் வந்து திரைப்படங்களை தலையே காட்டலாம். ஆனா அவங்களோட இவங்க பிரபலமா இருக்காங்க. யூடியூப் ஆர்டிஸ்ட் பலவிதமா எல்லா துறைகளையும், பாடல் மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஹஸ் பிகம் மச் ஸ்ட்ராங்கர் ஆர் ஈக்குவலி ஸ்ட்ராங். ஏன்னா இப்ப அது ரிலேட்டடா வந்து ஒரு விவாதம் வந்துச்சு. ரீசெண்டா என்ஜாய் என்ஜாமி பாடல் வந்து வெளியாச்சு. அப்போ வந்து அறிவுக்கும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுக்கும் இடையிலே வந்து சாதி ரீதியா வந்து எங்களை ஷேடோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அறிவு வந்து முன் வச்சாரு. இப்ப இசையிலையும் வந்து மத ரீதியா வந்து அந்த பிளவுகள் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு சரியான இன்னும் உரிமை வந்து வரல, எங்களுக்கான அமௌண்ட் வந்து வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொன்னாரு. சோ அதுக்காக கேக்குறேன், எப்படி நிலவரம் எப்படி இருக்குது, கல நிலவரம்? அது எனக்கு தெரியல. சந்தோஷ் நாராயணன் ராயல்டி ஃபீ சரியா வந்து சேரலன்னு சொன்னா எனக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா அவர்களும் இந்த அமைப்புல IPRSல உறுப்பினராக இருக்காரு. அதுல இயல்பா வந்தா பதிவு பண்ணியிருந்தா அதுல எனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் முழுமையா நம்புறேன். அவங்க அறிவுக்கும் அவருக்குள்ள வந்திருக்கிற தனிப்பட்ட விதமான அந்த மாறுபாடு அவர் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா அது இசை ஒன்று சம்பந்தப்பட்டது இல்லை. அது அந்த இருவேறு ஆட்களுக்கு, தனிப்பட்ட ஆட்களுக்குள்ள இருக்கிற அந்த நீங்க சாதின்னு சொல்றீங்க, அதுவா இருந்துச்சுன்னா அது அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டியது. இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. எனக்கெல்லாம் சாதி நம்பிக்கை கிடையாது, மத நம்பிக்கை கிடையாது, இந்த இன வேறுபாடு கிடையாது. அதனால எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை வராது. அவருக்குள் ஏன் வந்தது எனக்கு தெரியல. ஆனால் அது வருத்தமா இருக்குது. அவருக்குரிய கிரெடிட்ஸ் அந்த பாடல்ல கொடுக்கப்படலன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அறிவனுடைய பெயர் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்ற மாதிரி. அது இவர் தான் காரணமா நமக்கு சொல்ல முடியாது, தெரியாது. அந்த லேபிள் இருக்கலாம், அதுல இருக்கப்பட்ட தனிப்பட்ட ஆளுங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இசைக்குள்ள இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாடினாலோ ஆடினாலோ எழுதினாலோ ஏதோ ஒரு விதத்தை பங்கெடுத்துக்கொண்டா அவருக்கு உரிய அந்த இடத்தை கொடுத்தாக வேண்டும். அதான் காப்பிரைட்லாம் பாதுகாக்கிறது. பாருங்க, பின்னணியில வாசித்து கொண்டிருந்த இசைக்கலைஞர்களுக்கு
ரஹ்மான் என்கிற இசையமைப்பாளர் வர வரைக்கும் வெளியில ஒரு அடையாளமே கிடைக்காம இருந்தது. இவர் தான் முதல் முறையா வந்த பிறகு அந்த பாட்டுல சின்ன இடத்துல ஒரு பங்கு, ஏதோ ஒரு சின்ன இசை ஒலி சின்ன ஒரு இது வந்தா கூட அவருடைய பெயரையும் பதிவு செஞ்ச முதல் இசையமைப்பாளர் ரஹ்மான் தான். அதுக்கு முன்னாடி யாருமே மற்றவங்களை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. இசையமைப்பாளர் பெயர் இருக்கும், பாடலாசிரியர் பெயர் இருக்கும், பாடகி பெயர் இருக்கும், மற்ற யாருடைய பெயரும் தெரியாது. எல்லா இசைக்கலைஞரோட பெயரும் எண்டு இவனுக்கு ரசிகனுக்கு தெரியுது எல்லாருக்கும் யூடியூப் வழியா. ஆமா, இவர் தான் அந்த பாட்டுல வாசித்தவர். அதுக்கு இசைக்கலைஞர்கள் என்னைக்குமே ரஹ்மானுக்கு நன்றி கடன். அதே மாதிரி வந்து இப்போ டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அறிவிச்ச போதே வந்து உள்ள பல எதிர்ப்புகள் பலர் வந்து தெரிவிச்சாங்க, சிலர் ஆதரவும் தெரிவிச்சாங்க. ஸோ இங்கேயுமே வந்து இசை அப்படிங்கிற ஒரு துறையில வந்து இந்த அவர் மத ரீதியா இது பண்றாங்களா, இல்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை தூக்கி பிடிச்ச பெரியார அவரை வந்து புகழ்றாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக இது பண்ணாங்களா? இந்த ஒரு பிரச்சனையும் வந்து போயிட்டு இருந்தது, நீங்க கவனிச்சீங்களா சார்? சமூக பார்வை இருக்கிறவங்க கண்ணில் காதுல இது விழாம போயிடுமா? நான்லாம் டி.எம். கிருஷ்ணா பக்கம் காலகாலமா என்னைக்கு அவர் வந்து இந்த நம்மளை ஒடுக்குகிற அந்த வேலைகளை எல்லாம் தாண்டி வெளியில வர்றாரோ அவரெல்லாம் எங்காலு. அந்த எண்ணம் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த வகையில அவர் இந்த சமூகம், குறிப்பாக தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான மனிதன், கலைஞன் வந்து டி.எம். கிருஷ்ணா. நான் அவர் பக்கம்தான். அதே மாதிரி உங்களுடைய இசையை வந்து எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ரசிச்சாங்களோ, இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கவனிச்சு பாராட்டிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் பாடல், நீங்க சொன்ன மாதிரி தமிழோசை அப்படிங்கிற ஒரு இசைக்குழு வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான விதை வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க சார்? நான் திருச்சியில கல்லூரி படிக்கிற நாட்கள்ல பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நான் படித்தது. அப்பதான் பல்கலைக்கழகமே பொதுவாக உருவாகுது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு யூனிவர்சிட்டி கொயர், பல்கலைக்கழக சேர்ந்து இசை பாடல் குழுன்னு ஒன்று தொடங்குறாங்க. நான் சர்ச்சில் கிறிஸ்டியனாக இருக்காலும் சர்ச் கொயரில் இருக்கனாலும் இந்த கொயர்ன்ற வார்த்தை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அது எப்படி யூனிவர்சிட்டியில் என்ன கொயராக இருக்கும், என்ன பாடுவாங்கன்றதோட ஆடிஷன்ஸ்க்கு எல்லாம் போனால் சென்னையில் திரைப்பட உலகத்தில் அப்போ திரு எம்பி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் உயிரோட இல்லை. அவர் மிகப்பெரிய மியூசிஷியன், தமிழ்லையும் ரொம்ப பிரபலமானவர். அவர் வராரு, இந்த கொயருக்கு அவர் தான் தலைமை தங்குறாரு. என்ன நடக்கும்னு எல்லாரையும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பொதுவாக பெரும்பாலான கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே பிராமின்ஸாக முறைப்படி சங்கீதம் படித்தவங்களா இருந்தாங்க. எனக்கு எல்லாம் அப்பயே பயம் வந்துருச்சு. கர்நாடிக் மியூசிக் நாலேஜே கிடையாது. நாங்களாம் வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஐயோ, இப்போ நமக்கெல்லாம் இதில் இடம்ல கிளம்பலான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் எங்களை கேட்கும்போது நாங்கள் ரீட் வெஸ்டர்ன் நோட்டேஷன் மியூசிக், இந்த ஹார்மனி பாடுவோம் சர்ச்சில். என்னொன்னே உங்களை மாதிரி ஆளை தான் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆள் வேணும். இவங்கெல்லாம் நிறையா கிடைப்பாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களும் இருந்தால் தான் அந்த கொயர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ எங்கள் கொயர்லேருந்து போனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் அதில் எடுக்கப்பட்டோம். அவர் என்ன பண்ணார், ரொம்ப புதுமையாக இருந்துச்சு எனக்கு. நான் ஏதோ இங்கிலீஷ் பாட்டெலாம் பாடி தான் நமக்கு சர்ச்சில் பழக்கம். இவர் தமிழ் பாடல்கள் எடுத்துகிட்டு வர்றார். யார், பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, கர்நாடக சங்கீதத்தில் இருக்க சில கிருத்திகள், இதெல்லாம் எடுத்து ஹார்மனைஸ் பண்ணி வெஸ்டர்ன் சாங் மாதிரி ஸ்டைலில் பாட வச்சோன்னா அசந்துட்டேன். நான்லாம் இப்படி கூட பண்ண முடியுமா இசையில்? இட் ஓப்பன் நியூ அவென்யூஸ். அவர் போட்ட விதை அன்னைக்கு தொடங்கினது தான். இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நான் இந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிற ரொம்ப அழகழகான முத்தான சில பாடல்களை தேர்ந்தெடுத்து, நம்ம மொழி எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு வளமையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கணம்லாம் எழுதப்பட்டு எப்படி அந்த சமூகம் உயர்வாக வாழ்ந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தலைமுறைக்கு உயர்த்தணும்னா சங்க இலக்கிய பாடலை பாடமாக நடத்தினா உட்காந்து கேட்க மாட்டான். நானே உள்ளே போக மாட்டேன் அந்த வகுப்புக்குள்ள. அப்போ அவனுக்கு பிடித்த விதமாக இசை வழியாக கொண்டு போனால் இந்த தகவலை அவனுக்கு சேர்த்தரலான்னு சொல்லி அன்னைக்கு அவர் தொடங்கின அந்த எம்பி ஸ்ரீனிவாசன் பண்ண மாதிரி நான் பல்குரல் சேர்ந்து இசைக்குழுவா மேற்கத்திய பாணியில் ஹார்மனைஸ் பண்ணி வெஸ்டர்னைஸ் பண்ணி கண்டெம்பரரி மியூசிக்ல பண்றேன். இன்றைய இசையில கொடுத்தாதான் இளைஞன் பார்ப்பான். அந்த தலைமுறைக்கு இந்த சங்கத்தமிழை பற்றி நான் சொல்லணும். அதற்காக இந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து தொடங்கினது தான் இந்த தமிழ் ஓசை என்கிற பல்குரல் சேர்ந்த இசைக்குழு. இந்த தமிழ் ஓசை அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல உங்களுக்கு மறக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு சொல்றீங்க, இப்ப நான் சங்க தமிழை வந்து கொண்டு போய் பாடமா நடத்தினா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து நீங்க உணர்ந்த தருணம் எது? இப்ப நீங்க கொண்டு போறீங்க இந்த பாடல்கள் பல மக்கள்கிட்டயும் மாணவர்கள்கிட்டயும் எடுத்து போகும்போது நீங்க அதை லைவா பார்த்த தருணம் இது? நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு வந்து முயற்சிக்கு வந்து மாற்றம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து தருணம். ரொம்ப அழகான கேள்வி இது. ரொம்ப வெரி ரேர் கொஸ்டின். இதை யாரும் கேட்க மாட்டாங்க. இது நம்ம செய்ய போறோம். இப்படி இந்த நம்மளோட அப்ஜெக்டிவ் நோக்கம் இது, இளைஞர்கள்ட்ட போய் சேர்க்கணும், நம்ம தமிழ் மொழியினோட வளத்தை பத்தி சொல்லணும்ன்றது. ஆனா அது எப்படி நிறைவேறும்ன்றது நமக்கு தெரியாது. எப்போ நீங்க கேட்டதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும்னா, இங்க பொது நிகழ்ச்சிகள் நடத்துறோம்,
சில பேர் வேண்டாம் வெறுப்பா நண்பர்கள் கூட்டாங்களேன்னு வருவாங்க. ஜேம்ஸ் வாசன் நடத்துறாரு, ஏதோ சங்கத்தமிழ்ன்றாரு, ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும், அதாவது போராக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லவா அவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி நான் கூப்பிட்டவர் வருவார். அவர் நண்பரை யாரையாவது கூப்பிட்டு வருவார். அவங்க வேண்டாம் வெறுப்பாக வருவாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாம் இவங்க நிகழ்ச்சி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரும் எங்ககிட்ட ஓடி வந்து இந்த நிகழ்ச்சி நான் வரவே வேணாம்னு நினச்சேன், ரொம்ப இதாக இருக்கும்னு நினச்சேன், நல்ல வேளை என் நண்பனுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில, நான் இவ்வளோ சுவையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது எங்கள் நிகழ்ச்சி தொடக்கத்தில் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு உண்மையாலுமே நிகழ்ச்சிக்கு முன்னாடி சவாலாக அமைஞ்சது எங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலே எங்கள் நிகழ்ச்சியை எங்கேயோ யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த கல்லூரியில் இருக்க தமிழ் பேராசிரியரும் முதல்வரும் எங்கள் மாணவ மாணவியருக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்தணுன்றாங்க. ஒரு கல்லூரியில் அன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் கூட்டியிருக்காங்கன்னா 3000 யங்ஸ்டர்ஸ், 3000 மாணவ மாணவியர், கோ எஜுகேஷனல் காலேஜ். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 2 மணி நேரம் சங்க இலக்கிய இசை நிகழ்ச்சியை போய் இந்த 3000 மாணவர்களுக்கு ஒவ்வொன்று கத்திர மாட்டான், ஏதோ ஒரு பாட்டை ரசிக்கலாம், 2 பாட்டை ரசிக்கலாம். எப்படி தரமா கொண்டாடினாங்க அந்த 2 மணி நேரமும். எங்களுக்கு நிகழ்ச்சியை முடிக்க 3 மணி நேரம் ஆச்சு. திரைப்பட பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பாடுற பாட்டு, ஆடுற பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்பாங்கல்ல, ஒவ்வொரு சங்க இலக்கிய பாட்டையும் ஒன்ஸ் மோர் கேட்டான். எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு பாடலையும். கடைசியில் எங்களோட நிகழ்ச்சியினோட வழக்கத்தில் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தா எந்த காரணத்துக்காகவோ அது என்ன பாடல்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக மறுபடி பாடுவோம்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு பாட்டு சொன்னாங்க, பாரதிதாசனுடைய தமிழுக்கும் மமது என்று பேர் கேட்டாங்க. அதுக்கு பிறகு கணியன் பூங்குட்டனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேட்டாங்க, மறுபடியும் பாடணும். இப்படி நாங்கள் பாடணும். ஒவ்வொரு பாட்டாக சொல்லி சொல்லி மீனவருடைய பாடலை பாடுங்க, பாரதியாருடைய செந்தமிழ் நாடனும் போதிலே திரும்ப பாடுங்க, அதை 5 விதமாக பாடுவோம். பாரதியாருடைய பாடல்கள் தலைமுறையாக தாண்டி நிற்கிறதுக்கு காரணம் அதில் இருக்க வரிகள் எல்லா தலைமுறைக்கும் ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி 5 தலைமுறை பாணியில் பாடுவோம். எந்த பாணியில் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் அவன் முதல்ல இருந்து வாங்கன்னுவான். நீங்கள் தெம்மாங்கில் கும்மி மாதிரி பாடினீங்களா, அதை பாடுங்க எனக்கு பிள்ளைகள் கேட்பாங்க, பெண் பிள்ளைகள். இப்படி எல்லா கிட்டத்தட்ட அனைத்து பாடல்களையும் ஒன்ஸ் மோர் கேட்டனால நிகழ்ச்சி 1 மணி நேரம் கூடுதலாக போய் முடிஞ்சுது. இப்போ சொல்லுங்கள், இது வந்து தமிழினுடைய வீச்சு எப்படி இருக்குன்றத இளைய தலைமுறைகிட்ட நாங்கள் போட்டு பார்த்து உணர்ந்து கொண்டோம். கொடுக்குற விதத்தில் சரியாக கொடுத்தா அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தியை போய் சேர்த்துடலான்ற நம்பிக்கை எங்களுக்கு அன்னைக்கு உருவாச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த தலைமுறை வந்து இது தவறா சொல்றதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ வர இசையமைப்பாளர்கள் வந்து இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம விசிபிளாகவே வந்து பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்டை எப்படி வந்து பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த பாட்டை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெண்டிங் பாடலை உருவாக்குறதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, இந்த வணிக துறையில், திரைப்பட துறையில் தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், இசையமைப்பாளராகட்டும், நடிகராகட்டும், பாடலாசிரியராகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன நினச்சி பண்ணுவோம் நாங்கள்லாம், நம்மளுடைய படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம பாட்டு பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எழுதுகிற வரிகள் எல்லாருக்கும் போய் பிடிக்கணும், ஹிட் ஆகணும்னு நினச்சி தானே எல்லாருமே வேலை பார்க்குறோம். அப்போ இதில் ஒன்றும் வலுக்கட்டாயம் ஒன்றும் இல்லையே, நம்ம விரும்பி செய்கிற வேலை. இப்போ நான் அடிக்கடி கேட்போம், உங்களோட ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்னு கேட்பாங்க. எங்களுக்கெல்லாம் கரும்பு தின்னு கூலி கிடைச்சிட்ருக்கேன். இப்போ மியூசிக் இல்லாமல் உங்களாலாம் வாழ முடியுமா? எங்கேயோ இசை கேட்டாகணும்ல, கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கே, அதை படைத்து உங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இசையை உருவாக்குறதுக்கே எங்களுக்கு பணம் வேறு, சம்பளம் வேறு கொடுக்குறீங்க. அப்போ எப்படி ஒரு பிளஸ்ஸட் ஜாப் பாருங்கள், இது எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தொழில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி விரும்பி விரும்பி ஒவ்வொரு பாடலையும் நாங்கள் உருவாக்கணும். என்ன நினைப்போம், இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரமோ இந்த மாதமோ அடுத்த ஒரு ஆண்டுக்கோ இல்லை, இதை காலம் கடந்து அந்த பாட்டு நிற்கணும்னு அவ்வளோ மெனக்கெடுவோம். எல்லாரும் அப்படி தான் பண்ணுவோம். அந்த எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு நின்னா போதும், 10 நாள் கேட்டால் போதும், அடுத்த பாட்டு வர வரைக்கும் நின்னா போதும்னு உருவாக்குறது வந்து அவர்கள் மேலே திணிக்கப்படுகிறது இல்லை. இவ்வளவுதான் அவர்களுடைய மன வலிமையும் அவர்களுடைய திறமையின் அளவுகோல். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களால அவ்வளோதான் முடியுது. ஒரு காலத்தை தாண்டி நிற்கிற பாடலை உருவாக்கக்கூடாதுன்னு யாராவது இவங்களை மிரட்டுவாங்களா, சட்டையை பிடிச்சி நல்ல பாட்டு போடுறாதீங்க அப்படின்னு? எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும்னா அதை ஹிட்டாகிற பாட்டாகவும் போட்டு நிலைச்சு நிற்கிற நல்ல பாட்டாகவும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு திறமை இருக்கணும்ல. இல்லாத கலைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம வருத்தம் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அப்படின்னு பார்த்தா இந்த தலைமுறை இசையமைப்பாளர் உங்களுக்கு பிடிச்சமானவங்க அப்படின்னு யார் இருக்காங்க? இல்லை, எனக்கு பிடிச்சமான இசையமைப்பாளர் நான் சொல்கிற காலம்லாம் போயிடுச்சு. எந்த இசையமைப்பாளர்கிட்ட வந்து நமக்கு பிடிச்ச பாடல் அப்பப்போ ஒரு புத்து மாதிரி ஒன்று வரலாம். எல்லாரோடையும் வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கு. என்ன அன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பாடல்களும் அந்த மாதிரி முத்தாக வந்தது. கேவி மகாதேவன், எம்எஸ்வி, ஜி ராமநாதன், எல்லார்கிட்ட இருந்தும் இளையராஜா, ரஹ்மான் வரைக்கும் போட்ட எல்லா பாட்டுமே ஒரு முறையும் கேட்க என்னன்னா இப்படி பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அழகழகாக போட்டுக்கிட்டே போகிறாங்களேன்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு பாட்டு முத்து மாதிரி திடீர்னு அது நல்லா இருக்கே யாருன்னு விசாரிச்சா ஒரு புது இசையமைப்பாளர், இப்போ இருக்க இளைய தலைமுறை இசையமைப்பாளராக இருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய திறமை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி நீங்க ரசிச்ச பாடல் என்னதுங்க சார் சமீபத்தில்?
அனிருத்தோட பாட்டுல வந்து எனக்கு டாலே டம்பக்கா அது வந்து ஒரு குத்துப்பாட்டு தான். ஆனா எனக்கு அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதோடைய அவர் அமைத்திருக்கிற அந்த ராகத்துல இருந்து அது அமைச்சிருக்கிற விதம் ரிதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அனிருத்தோட ஒரு சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஜிவி பிரகாஷோட இதுல சில பாடல்கள் எனக்கு பிடிக்கும். சந்தோஷ் நாராயணன், இந்த சந்தோஷ் நாராயணன் வந்து இவங்க எல்லாத்த விட அதிகமாக நம்ம பாராட்டணுன்றது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு பாணியில் மற்றவர்களை போலவே கொஞ்சம் காப்பின்ற வார்த்தை அதிகமாக இருக்கலாம், அவர்கள் பாணியிலேயே பாடலை போட்டு இசையமைத்து கொண்டு இருக்கும் பொழுது யாருடைய பாதிப்பும் தாக்குதலும் அதிகமாக இல்லாமல் தனித்தன்மையோடு இசையமைத்த இந்த தலைமுறை ஒரே இசையமைப்பாளர்னா சந்தோஷ் நாராயணன். அந்த வகையில் அவரை நான் தலை நிமிர்ந்து ரொம்ப பெரிய கௌரவத்தை நான் கொடுக்குறேன். அவர் ஐ சல்யூட் திஸ் கை சந்தோஷ் நாராயணன். தனித்தன்மை உள்ள ஒரு இசையமைப்பாளர்னா இந்த தலைமுறையில் அவர் மட்டும்தான், ரஹ்மானுக்கு அப்புறம் நான் பார்த்ததுல. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து நடிகர்களாகவும் வந்து மாறிட்டு வராங்க. விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இசையும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து, அதாவது இந்த பணிகளில் பிஸி ஆயிட்டதுனால இதுல கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஆல்டர்னேட் கேரியர், இன்னொரு துறையும் சேர்ந்து நமக்கு பணி கிடைக்கும்போது யாராவது விடுவாங்களா? நீங்க எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இந்த மாதிரி திரைப்படத்துறையில் இருந்தாலும் திரையில் வரும்பொழுது கேமராக்கு முன்னாடி வரும்பொழுது அதற்கு கிடைக்கிற அங்கீகாரமே தனி. அதில் கிடைக்கிற பாராட்டும் புகழும் அந்தஸ்தும் அது நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதை சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, நடித்தும் கொண்டு இசையமைக்கிறது வந்து ரொம்ப கடினம், சிரமம். இப்போ நாங்களாம் எந்நேரமும் இசையை சிந்தித்து கொண்டே இதை பற்றியே ஏதாவது இதை நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு படித்துக்கொண்டு மெருகேற்றிக்கொண்டு புது பாடல்களை இசையும் ரசித்து கேட்டுக்கொண்டு நம்ம திறமையை வளர்த்துட்டு இருக்கும் பொழுது நடிக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய தோற்றத்தை பாதுகாத்து கொள்ளணும், உணவை பார்க்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அந்த அடுத்த படத்தில் கதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இந்த சிந்தனைக்கு போயிட்ட பிறகு மறுபடியும் அவங்ககிட்ட இசையமைக்க எல்லாரும் கேட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அவர்களை வந்து எப்போ நடிக்கிற நட்சத்திரங்கள் ஆயிட்டாங்களோ அவர்கள்கிட்ட வந்து இசைக்கு போகிறது வந்து நான் அறிவுறுத்த மாட்டேன். நான் ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனராகவோ இருந்தால் அவர்களை போய் தொல்லை செய்ய மாட்டேன். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓய்வு நேரம் நிறையா இருக்குது, அது போதும், இப்போதைக்கு நான் படங்கள் ஒத்துக்கலன்னு சொன்னால் நான் அவங்கள இசையமைப்பாளராக கூப்பிடுவேன். அது இசைக்கு பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அவர் பண்ணுறாரு, பாடல்கள்லாம் வருதுன்னா அப்போ பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்ல பாடல்கள் வரும்னு நான் சொல்கிறேன். உங்களோட கவனம் எதில் இருக்குன்றது முக்கியமாக இருக்குல்ல. இது டிஸ்ட்ராக்ஷன் தானே. உங்களோட தோற்றத்தை பற்றி ஒரு விஷயம் நடிக்கிறது வரும்பொழுது நீங்கள் அழகாக இருக்கணும் இல்லையா, உடம்பை பாதுகாத்து கொள்ளணுன்றப்போ உங்கள் கவனம் இசையில் எப்படி இருக்கும்? அதுவும் பிடிக்கும், அது உங்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. இது பலர் யாருக்குன்னாலும் பொருந்தும், நடிக்கிறவர்களுக்கோ இயக்குனவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நடிக்க போகும்பொழுது இது ஒன்றும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அதுதான் அவங்களுடைய தொழிலும். இயக்குனன்றவன் அடிப்படையில் ஒரு நடிகன் தானே. எழுதும் போதே அந்த நடிப்பு, இந்த காட்சியில் எப்படி உணர்வு நடிகன் இருக்கும்னு நினச்சி தானே எழுதுறான். நான் சொல்றது இசையமைப்பாளர்கள் நடிகர்களாக வரும்பொழுது அது ஒரு பெரிய மாறுபாடு. அவர்களை போய் மறுபடியும் இசைக்கு தொல்லைப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ண மாட்டேன். இப்போ வந்து எப்படி இசையமைப்பாளர்கள் வந்து நடிகர் ஆகுறாங்களோ அதே மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரதும் நம்ம தலைமுறையா பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் அரசியல் கட்சி அறிவிச்சும் போது நீங்க அவர் எடுத்த தவறான முடிவு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. எதனால அப்படி சொல்லியிருந்தீங்க? அப்படி தவறான முடிவுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படியா? அதாவது ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு நபர் கரியர்ல வந்து ஒரு 100 கோடிக்கு மேல ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசிஷன் அப்படின்னு சொல்லி தவறுன்னு ஒரு நாள் என் மைண்ட்ல அந்த எண்ணமே கிடையாது. நான் சொன்னேன் இது எவ்வளவு பெரிய ஒரு முடிவு. இது வந்து கெரியர் ஹை பீக்ல கிராஃப்ல மேல நிக்கிறார். அதுல ஒருத்தர் நடிப்பு தொழிலையும் வருமானத்தையும் அந்த புகழையும் விட்டுட்டு வரான்னா அது எவ்வளவு பெரிய முடிவு. இதை நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்களா? ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த இழப்பு, எத்தனை கோடி இளைஞர்களுக்கும் படமும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த பண சுழற்சி இருக்குது இந்த துறையில், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா வணிகத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய இழப்பு. அதை விட்டுட்டு நீங்கள் வரீங்கன்னா அப்போ இவர் வர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கமான முடிவு. அப்போ ஏதோ மக்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார்ல, இதில் கிடைக்கிற எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு அவர் வரணும்னா இதை விட அந்த எண்ணம் மேலோங்கி நிற்குதுன்னா அப்போ அது உன்னதமான எண்ணம்னு நான் வரவே இருக்கிறேன். நான் தவறான முடிவுன்ற எண்ணமும் வார்த்தையும் வாயில் வரவே இல்லை, வராது. நான் வந்து அது ரொம்ப வியந்து பார்க்குறேன், எப்படி ஒரு மனிதனால அப்படி பண்ண முடியும், என்னால் அதை பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஒரு அரசியல் தலைவராக அவர் நாளைக்கு முழு நேரமாக வரும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் முன்னெடுத்தா நல்லா இருக்கும்? ஏன்னா இப்போ விஜய் அப்படிங்கிறவர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை கோடி ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளோத்தையும் என்னை விட 100 மடங்கு அவர் யோசித்திருப்பார். ஏன்னா தன்னுடைய தொழிலையே தியாகம் செஞ்சுட்டு இன்னொரு சேவைக்காக வருகிறவர். இது வந்து தொழில், அது சேவை, அரசியல் தொழில் அல்ல.
அடிப்படை சம்பளம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மாதம் முதல்வர் ஆனால் கூட 2 லட்சம் வேணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1.5 லட்சமோ 2 லட்சமோ தான் சார். எதுக்கு இப்படி அவர் வர்றாரு? அது வந்து இவ்வளவு நாள் அவருக்கு பாக்கெட் மணியாக இருந்திருக்கும். அப்படி வரவர் எவ்வளோ சிந்திச்சுட்டு வருவார். அதனால் நான் அவருக்கு சொல்ல வேண்டியது என்ன செய்யணுன்றதை விட இதில் அவர் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை நம்மளால சொல்ல முடியும். பாருங்க, நீங்கள் வந்து இவ்வளவு தியாகங்கள் செய்து உங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு பொது மக்கள் சேவைக்காக இறங்கி வரும் பொழுது உங்களுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம், எல்லாத்தையும் சரியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், சீராக செய்யணும், இந்த உறுதியோடு உள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே நீங்கள் மட்டுமே இல்லை, நீங்கள் எண்ணம் தலைமை உங்களுடையது, திட்டம் உங்களுடையது. ஆனால் செயல்படுத்த உங்களுக்கு கீழே அடுத்தது கட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலேயே 234 தொகுதியில் 234 தனிப்பட்ட ஆளுமைகள். அவன் 234 பேரும் உங்களை மாதிரி எண்ணத்தோட தூய்மையானவனாவோ நல்லவனாவோ நேர்மையானவனாகவோ இருக்க வாய்ப்பு கிடையாது. அதில் கவனமாக இருக்கணுன்ற ஒரே ஒரு விஷயம்தான். இன்னைக்கு அவன் வரும்போது இவரை வச்சு சம்பாதிச்சிடலாம், இவரை வச்சு பேர் வாங்கிடலாம்னு சொல்லி தானே வருவான். அவனுக்கு பலவிதமான எண்ணம், அவனுக்கு தேவை, குடும்பம் எல்லாம் இருக்கும்ல. அப்போ நல்ல எண்ணத்தோட வருகிறவனும் இருப்பான், தவறான வழியில் வந்து எதையாவது பண்ணிடணுன்ற எண்ணத்தோடய வருவான். அதில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காலகாலமாக இதில் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் உள்ள அனுபவசாலிகளாலேயே கணிக்க முடியாமல் பாருங்கள். பெரிய பெரிய கட்சியில் ஒருத்தர் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக தாக்கல் செஞ்சுட்டு போய் அதை வாபஸ் வாங்கிட்டு எதிர்கட்சியில் போய் இணையிற அளவுக்கு அவங்களாலே கணிக்க முடியாத அளவுக்கு துரோகிகள் இருக்கிற இடம் இந்த அரசியலில். அப்போ உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேர் திருடர்கள் வருவார்கள், கெட்டவர்கள் வருவார்கள், நேர்மையற்றவர்கள் வருவார்கள். அவங்கள ஓரளவுக்கு நீங்கள் பின்னணியை விசாரித்து காலத்தை கொடுத்து கண்டுபிடித்து கூடிய வரைக்கும் இயன்ற வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 234 தூயவான்கள் இவரோட வந்து சேருவாங்கன்னு எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இது பாசிபிலிட்டியும் கிடையாது. இயன்ற வரை நல்ல ஓரளவுக்கு தொலைநோக்கு உள்ளவனையும் தூய்மையானவனையும் சேர்த்துக்கொண்டா இங்கே நினைக்கிறது உண்மையாலுமே நடக்கும். நிறைய சோதனைகள் வரும். அதில் இது ஒன்று முக்கியமானது, சரியான ஆட்களை கூட வைத்துக் கொள்வதில். இப்போ ஜெயலலிதாலாம் இருந்தப்போ அவங்களுக்கு எல்லாருமே வெளியில் இருக்க நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. கூட இருக்கவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு உலகம். நீங்கள் வெளியில் இறங்கி வந்து தெருவில் ஒவ்வொரு கடை தெருவுக்கும் போய் அந்த மக்கள் கூடுற இடத்துல நின்று அவங்க பேசுகிற கருத்துக்களை கேட்க முடியாது. ரொம்ப உயரத்துக்கு போக போக உங்களை சுற்றி இருக்க 3 பேர் சொல்கிறது தான் உலகம். அப்போ சரியான ஆட்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்கள் வந்து தவறாக வழிநடத்துவாங்கன்னு நான் சொல்லலை. அவர்களுடைய விளங்கிக் கொள்ளுதல் புரிதலே தவறாக இருக்கலாம். அப்படி ஒரு கோணத்தை உங்களுக்கு 3 பேர் வரும்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்கறதுல அந்த தகவல் கொடுக்கிறவர்களை நீங்கள் கவனமாக பார்த்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்களை ஒட்டுமொத்தமாக உயர்த்தலாம் அல்லது அழித்து விடலாம். இது 2ல் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து கடந்துருச்சு. இது வரைக்குமே வந்து பத்திரிகையை வந்து ஒரு முறை கூட சந்திக்கலை. எல்லாமே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, இல்லைன்னா ஒரு ட்வீட் போடுறாரு, இல்லைன்னா அவர் சார்பாக மற்றவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. உறுப்பினர்கள் சேர்க்கை கூட ஆன்லைன்லையும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாரு. ஸோ இன்னும் மக்களையோ இல்லை ஒரு மீடியாவையோ சந்திக்காமையே இருக்காரு. இது எப்படி பார்க்கணும் தெரியல. அவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த தேர்தல் நேரம் முடிஞ்சு வரலான்னு நினைக்கிறாரோ என்னவோ, அதெல்லாம் அவர் திட்டம் இல்லாமல் இவ்வளோ தூரம் இறங்குவார். ஏதோ பண்ணுறாரு, பார்ப்போம். நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தானே, பேரளவில் தான் 2 கட்சிகளே, 2 ஒரே கட்சி, இதுலேருந்து பிரிந்து போனவங்க தானே அவங்க. அதனால கொள்கையில் 2 பேரும் ஒன்று தானே. 2 ஆளுமைகளுக்குள்ள அந்த தனிப்பட்ட மோதல் தானே 2 கட்சிகளாச்சு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு கட்சி தான் ஆண்டு இருக்கு. அந்த காலத்தில் ஆண்ட காங்கிரஸை விட்டுருவோம். இப்போ இந்த ஒரே கட்சி தான் இந்த திமுக என்கிற திமுகவினுடைய கிளை கட்சியான அதிமுக. அதனால் ஒருவேளை சலித்து போன மக்கள் ஒரு மாற்றத்தை தேடலாம். இவர் விடையா அமையலாம். இவர் எப்படி செயல்படுகிறார்ன்றதை பொறுத்து மக்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கலாம். காத்திருந்து பார்ப்போம். விஜய் அடுத்து விஷாலுமே வந்து கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு, அறிவிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நடிகர்கள் அடுத்தடுத்து கட்சிக்கு அரசியலுக்கு வர்றதை எப்படி பார்ப்பீங்க சார்? நல்ல விஷயம் தானே, மக்களை குறித்து சிந்திக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை. அது நான் ஐ லுக் அட் இட் பாசிட்டிவ்லி. சார், உங்களுடைய திரைத்துறை சார்ந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எனக்கு அப்படி ஒரு வட்டமே கிடையாது, புள்ளி தான் இருக்கு. எனக்கு திரைப்படத்துறையில் 1-2 பேர் தான் நெருங்கிய தனிப்பட்ட விதத்தில் குடும்ப நண்பர்கள் தான். அதுவும் மணிரத்னம் சுஹாசினி வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் போகிறது வர்றது. வேறு யாருமே எங்களுக்கு நண்பர்களே கிடையாது. அவங்க வீட்டில் இந்த நிகழ்வு விழானாலும் அல்லது எப்பாவது ஒரு படம் அவங்க முடிச்சுட்டு இப்போ தக் லைஃப் போயிட்டுருக்கா, படப்பிடிப்பெல்லாம் முடிந்து ரொம்ப களைப்பாக இருப்பார்ல, முடிஞ்சு கொடுக்கணும்னா நாங்கள் தான் எல்லோரும் கூட ஒரு 10 பேர் இருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் நீங்கள் முழுக்க என்ன பாடுவோன்னா பாட்டு தான், எம்எஸ்வியோட பாட்டு, இளையராஜாவோட பாட்டு பாடி உணவு கொண்டுட்டு வருவோம். இது ஒன்று தான் என்னுடைய திரைப்படத்துறையில். மற்றபடி யாரோடையும் போய் எதற்கும் எங்கேயும் நேரம் செலவழித்ததே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியாது, பல நிகழ்ச்சிகளுக்கு போய் சில நிகழ்வுகளுக்கு போயே ஆகணுன்ற நிகழ்வுகளுக்கு தான் நான் போவேன்.
தவிர்க்க முடியாத நிகழ்வுகளுக்கு. சில பேருக்கு என் மேலே கோபம் வந்திருக்கும், ரொம்ப திமிரு பிடித்தவன்லாம் நினைப்பாங்க. பக்கத்தில் பெரிய ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மேடைக்கு போய் அவங்க பேசும்போது ஐயோ இவரு அது நம்ம இவ்வளோ நேரம் அவருக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லி வந்த பிறகு மன்னிக்கணும் இப்படி. அதனால எனக்கு பெரும்பாலானோட முகமும் தெரியாது. ரொம்ப திரைப்படங்கள் பார்க்குறவனும் இல்லை, திரைப்படத்துறையோட தொடர்பு வச்சுக்கிறவனும் இல்லை. எனக்கு வந்து இசையில் முழு நேரத்தில் கவனத்தையும் அதில் தான் நான் செலவழிக்கிறேன். ஆட்களை தெரிந்து கொள்வதில்லை, அவருடைய படைப்புகளை மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்னை ஈர்க்கிறவர்களாக இருந்தால் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இந்த நட்பு வட்டம்ங்கிறது நீங்க வாலண்டரியாவே இந்த மாதிரி ஒரு அது வாலண்டரிலாம் இல்லை, இது நான் இப்படிதான் நான் இயங்குகிறேன் இப்படிதான். எனக்கு வந்து என்னுடைய குடும்பம் நெருங்கிய வட்டம், எனக்கு எதற்கும் நேரமும் இல்லை. நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் என்னோட ஒளிப்பதிவு கூடத்துல இருந்து தான் நான் உழைக்கிறேன். எல்லா பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கேன். கொஞ்சம் சமூக பணிகளும் உண்டு. அந்த மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக்கில் சமூக ஊடகங்களில் பல பேர் தேவைகளை கேட்டு பண்ணும் பொழுது எதையுமே நான் நேரடியாக தனிப்பட்ட விதத்தில் நான் கையிலேருந்து எந்த காசும் கொடுக்கறதே இல்லை. நான் எப்போவுமே எதில் நம்பிக்கை உள்ளவன்னா, சமூகத்தில் ஒருத்தனுக்கு ஒரு தேவை வரும்பொழுது ஒரு குழுவாக இயக்கமாக அமைஞ்சு நம்ம மற்றவர்களுக்கு உதவணும். அப்போ தான் அது விரிவடையும். தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தர் நம்ம காசு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அதோடு முடிஞ்சு போயிடும். அதனால நான் எப்போவும் என்ன பண்ணுவேன், யாருக்காவது ஒரு தேவைன்னா இவருக்கு இந்த பின்னணி இருக்கிறது, அதற்கு நான் குழு வச்சிருக்கிறேன். இவங்க வந்து அது வெரிஃபிகேஷன்லாம் இவங்க பார்த்துருவாங்க, உண்மையாக தேவை உள்ளவரா அவர் பின்னணி என்னன்னு. அதுக்கு பிறகு நான் அதை சமூக வலைதளத்தில் பதிவிடுவேன். யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ பலர் உடனே வருவாங்க, இவருக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன், நான் இதில் ஒரு தொகை கொடுப்பேன். அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தவங்களோட அந்த டெஸ்டிமனியையும் அதை நம்ம போடணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லார்கிட்ட இருந்து வாங்குற பொது நிதி இல்லை, அதை நம்ம சரியாக செலவழிக்கிறோமான்றதை வந்து திரும்ப மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். அப்போ தான் அது நம்பகத்தன்மையோடு அதிகமாகி பலர் இதுக்குள்ளே வருவாங்க. அதனால நான் எப்பவும் என்ன பண்ணுவேன், அந்த யார் உதவி பெறுகிறார்களோ அவர்களோட வீடியோ எடுத்து அவர்களை பேச சொல்லி என்ன யார்கிட்ட வந்தது எவ்வளோ ஆச்சுன்றதை வெளியில் சொல்ல சொல்லி அந்த காணொலியையும் நான் பதிவு செய்வேன் சமூக வலைதளத்தில். சூப்பர் சார். இப்போ உங்களுடைய இசை வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. திரும்பவும் எப்போ வந்து ஒரு முழு நேரமாக ஃபுல்லாக வந்து தொடர்ந்து இசையமைப்பீங்க படங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிற ரசிகர்கள்? ஆமாம், நான் கடந்த சில ஆண்டுகள் அந்த தமிழ் ஓசையிலையும் இன்னும் சில வேறு பணிகள்லையும் நான் முழுமையாக ஈடுபட்டு இருந்தனால பல படங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போவும் நல்ல படங்கள் நல்ல கதை வந்தால் என்னுடைய இசைக்கு அங்கே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா எந்த படம்னாலும் நிச்சயமாக நான் பண்ணுவேன். நானும் காத்து கொண்டு இருக்கிறேன் நல்ல படங்களுக்காக. சீக்கிரமா அறிவிப்பு வரும் அப்படின்னு? ஆமாம், அது இல்லாமல் இப்போ நான் இயக்குகிற அடுத்த படத்துக்காக இப்போ நாங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு விரைவில் வரும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நியூஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இறுதியா வந்து இந்த கேள்வி, சமீபத்தில் வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த தேர்தலை வந்து எப்படி பார்க்குறீங்க? யார் வந்து அடுத்த பிரதமராக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வாய்ப்பு இருக்குன்றதை விட யார் வரணும்னு என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் வரணும், ராகுல் காந்தி வரணுன்றதில் நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். அப்போ தான் இந்த இந்தியா பழைய இந்தியா நான் சொல்கிறது எதுனா, அந்த ரொம்ப ஜாதி மத வேறுபாடெல்லாம் அதிகம் இல்லாமல் எல்லாரும் பரஸ்பரமாக அழகாக சகோதரத்துவத்தோடு பழகிட்டு இருந்தோம்ல, அந்த இந்தியாவுக்கு திரும்ப போகணும். ஒற்றுமை இருந்தால் தான் ஒரு நாடு ஒரு சமூகம் முன்னேறும். இப்படி பிரிந்து பிளந்து கிடந்தோம்னா முன்னேறாது. நம்ம தான் பார்த்துருக்குறோம்ல, இந்த சின்ன ஒன்றாம் பிள்ளையே ஒரு படத்தோட ஒரு கதை சொல்லுவாங்க. 4 மாடு தனித்தனியாக இருக்கும்போது சிங்கம் வந்து அடிச்சிடும், சேர்ந்து இருக்கும்போது இது பண்ணாதோ. எதிரியை நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். அது எப்போ பாசிபிள் அது நடக்கும் அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும்னு நான் தனிப்பட்ட விதத்தில் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற பாஜக வர வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. நிறைய சிறுபான்மையினர் மீது வந்து அவங்க தொடர்ந்து நிறைய கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் கவனிக்கிறீங்களா இப்ப சமீப காலத்துல? இல்ல, அவங்க ஒட்டுமொத்த சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த நாட்டுல. இப்போ இந்த டேமேஜ் டு அன்டூ த டேமேஜ் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இது ஏதோ காங்கிரஸ் ஆட்சி மாறினோடனே அடுத்த நாள்ல இருந்து புது இந்தியாலாம் வந்துடாது. ஒரு சேதத்தை உருவாக்குறது ரொம்ப எளிது. உடனே இப்போ ஒரு வீடை தீப்பற்ற வைக்கிறதோ, ஒரு தொழிற்சாலையை ஒரு விபத்துல பாருங்க, நேற்று விருதுநகர்லாம் பட்டாசு பண்ணிருச்சு, அங்கெல்லாம் அழுகுதுங்க வேலை செய்கிற தொழிலாளர்கள், எங்கள் வாழ்க்கையே போச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம். அழிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அது மீண்டும் கட்டி கொண்டு வர்றதுக்கு வந்து காலம் ரொம்ப ஆகும். அந்த சவால் இந்த புதிய இந்தியாவுக்கு இருக்க தான் போகுது. அதுக்கு நம்ம எல்லாரும் குடிமக்களாக சேர்ந்து ஒற்றுமையாக உழைக்கணும். இவ்வளவு நேரம் வந்து நிறைய கருத்துக்களுக்கு ஒரு விரிவான பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பிரியா.